அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நண்பிகளே, நான் உங்கள் அஜய்குமார் பெரியசாமி. தோழியே, இனி நீ பலவீனமானவள் அல்ல. பலவீனமான பெண்கள் தாங்கள் நேசித்த அனைத்தையும் இழப்பதை நான் கண்டிருக்கிறேன். கடினமான உரையாடல்களை தவிர்த்த பலவீனமான பெண்கள், பொறுப்புக்கு அஞ்சிய பலவீனமான பெண்கள், வாழ்க்கையை வடிவமைப்பதற்கு பதிலாக தங்களுக்கு தவறு நடக்க அனுமதித்த பலவீனமான பெண்கள், வசதிக்காக தங்கள் பலத்தை வர்த்தகம் செய்த பலவீனமான பெண்கள். இவர்கள் இறுதியில் தங்கள் எதிர்காலத்தை விலையாக கொடுத்தவர்கள். பலவீனம் அழிவுகரமானது. முதலில் அமைதியாக எரிகிறது, பின்னர் எல்லாவற்றையும் அழிக்கிறது. பலவீனமான பெண்கள் தாங்கள் நேசித்த அனைத்தையும் இழப்பதை நான் கண்டிருக்கிறேன். பலவீனமான பெண்கள் தங்கள் காதலை இழப்பதை பார்த்தேன், போராட்ட குணம் இல்லாததால். பலவீனமான பெண்கள் தங்கள் குடும்பத்தை இழப்பதை பார்த்தேன், எதிர்குரல் கொடுக்க முடியாததால். பலவீனமான பெண்கள் தங்கள் குழந்தைகளை இழப்பதை பார்த்தேன், அவர்கள் அவமரியாதையை எதிர்கொள்ள பயந்ததால். பலவீனம் ஒருபோதும் சிறியதாக இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. அது முதிர்ச்சி அடையும் போது ஒரு பெண்ணை உள்ளிருந்து அழிக்கிறது. வலிமையான பெண்கள் தோல்வியிலும் போராடுகிறார்கள், ஆனால் பலவீனமான பெண்கள் சரணடைகிறார்கள். ஒரு வலிமையான பெண் கீழே விழலாம், ஆனால் அவள் புத்திசாலித்தனமாக எழுகிறாள். ஆனால் ஒரு பலவீனமான பெண் கீழே விழுந்தாலும் அது தான் தவறு அல்ல என்று பாசாங்கு செய்கிறாள். ஒரு வலிமையான பெண் தன் தவறுகளை ஒப்புக்கொள்கிறாள், ஆனால் ஒரு பலவீனமான பெண் தன் அவமானத்தை தன்னை உயிருடன் புதைக்கும் வரை மறைத்து வைக்கிறாள். ஒரு வலிமையான பெண் தன் அவமானத்தை தன் முன்னேற்றத்திற்கு உரமாக்குகிறாள், ஆனால் ஒரு பலவீனமான பெண் வேறு யாவாறு தன்னை பாதுகாப்பார்கள் என்று நம்புகிறாள். வாழ்க்கை அவர்களை தோற்கடித்ததால் அவர்கள் தோற்கவில்லை, போராட மறுத்ததால் அவர்கள் தோற்றார்கள். வலியை தவிர்ப்பதை வழக்கமாக கொண்டால் விடியல் வராது தோழியே. வலியை எதிர்த்து வழியை தேடு. ஒரு ஒழுக்கமான பெண்ணை அவமானப்படுத்தினால், காயப்படுத்தினால், அவள் கர்ஜிக்கும் போது அது சிங்கத்தின் கர்ஜனையை விட பல மடங்கு பலம் வாய்ந்ததாக இருக்கும். எனவே நான் சொல்வதை தெளிவாக கேளுங்கள். ஒரு பலவீனமான பெண்ணால் தன் குழந்தைகளை பாதுகாக்க முடியாது. ஒரு பலவீனமான பெண்ணால் தன் வீட்டை பாதுகாக்க முடியாது. ஒரு பலவீனமான பெண்ணால் தன் பெயரையே பாதுகாக்க முடியாது. அவள் அழுத்தத்திற்கு அடிபணிவாள், அவள் சூழ்ச்சிக்கு அடிபணிவாள், அவள் தவறு செய்யாத விஷயங்களுக்கு கூட மன்னிப்பு கேட்பாள். வேறு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லும்போது அவள் கண்முன் எல்லாம் நொறுங்குவதை அவள் பார்த்து கொண்டிருப்பாள். பலவீனம் அந்த நேரத்தில் பாதிப்பில்லாததாக உணர்கிறது, ஆனால் அது ஒரு பெண்ணை மெதுவாக அழிக்கிறது, எக்கை தின்னும் துருவை போல. எனவே பெண்களே, உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கும்போது இப்போதே வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒழுக்கத்தில் வலிமை, சுய கட்டுப்பாட்டில் வலிமை, நம்பிக்கையில் வலிமை, கடவுளுடனான உங்கள் உறவில் வலிமை. எளிதான தவறை விட கடினமாக இருந்தாலும் சரியானதை தேர்ந்தெடுக்கும் வலிமை உங்களுக்கு வேண்டும். வாழ்த்துக்கள்.